காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு மாற்றாக வரும் லோக்சபா தேர்தலில் ஒருங்கிணைந்து போட்டியிடுவதென மூன்றாவது அணி தலைவர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா கூறியபடி தேர்தலுக்கு பிறகு பிரதமரை தேர்வு செய்வது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லாத மாநில கட்சிகளை இணைத்து மூன்றாவது அணியை அமைக்க மார்க்சிஸ்ட் தலைமையிலான இடதுசாரி கட்சிகள் சில மாதங்களாக தீவிரமாக முயற்சித்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக பார்லிமென்ட் கூட்டத்தொடரின் போது இந்த கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டன. இதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க இக்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் செவ்வாயன்று நடந்தது. இதில் மார்க்சிஸ்ட் சார்பில் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத், சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி, மூத்த தலைவர் ஏபி பரதன், சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ், ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் சரத் யாதவ், நிதிஷ்குமார், மதச்சார்பற்ற ஜனதா தள தலைவர் தேவகவுடா, அதிமுக சார்பில் தம்பித்துரை எம்பி உள்ளிட்ட 9 கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம், பிரபுல்ல குமார் மகந்தா தலைமையிலான அசாம் கணபரிஷத் கட்சிகளின் சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை. தனிப்பட்ட காரணங்களால் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளை ஏற்பதாக பிஜு ஜனதா தளம், அசாம் கணபரிஷத் கட்சிகளின் தலைவர்கள் தெரிவித்ததாக பின்னர் பிரகாஷ் காரத் தெரிவித்தார். கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மூன்றாவது அணி தலைவர்கள் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அணிக்கு மாற்றாக 11 கட்சிகள் இணைந்து மூன்றாவது அணியை உருவாக்கியுள்ளதாகவும் வரும் லோக்சபா தேர்தலில் மூன்றாவது அணி ஒருங்கிணைந்து போட்டியிடுவது என்று முடிவு செய்யப்பட்டதாகவும் கூறினர். As far as seat sharing and specific seat adjustments or alliances between some of the constituents of this alliance, I want to make it clear. We are not doing that as 11 parties here. Every party in their own areas and respective states, we hope will ensure the maximum success and performance in their elections. We are planning to pool our resources together at the all India level. So irrespective of whether we have any alliance in one state or the other, that is not going to be the problem. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் யோசனைப்படி பிரதமர் வேட்பாளரை தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்வது என்று தீர்மானிக்கப்பட்டதாகவும் பிரகாஷ் காரத் கூறினார். As I said, in my presence, Madam Jayalalitha has said, no political party should raise this matter now. These are matters we'll decide later. நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பை வலுப்படுத்துவது, ஊழலை ஒழிப்பது, மக்கள் நலன் சார்ந்த வளர்ச்சி பாதையை உருவாக்குவது, நிலையான மதச்சார்பற்ற ஒழுங்குமுறையை ஏற்படுத்துவது என 4 அம்ச செயல் திட்டமும் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரகாஷ் காரத் கூறினார்.